திருச்சிற்றம்பலம். நியூஸ்7 தமிழ் பக்தி யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். நாம் தொடர்ந்து 63 அருள் வரலாற்றை சிந்தித்து கொண்டிருக்கின்றோம். இன்று நேசநாயனாருடைய அருள் வரலாற்றை சிந்திக்க இருக்கின்றோம். நாம் முன்பு சிந்தித்த வண்ணமாக மன்னியசு மறைநாவன் நின்ற ஊர் பூசல் வரிவலையாள் மாணிக்கும் நேசனுக்கு மடியேன். வரிவலையால் மாணி என்பது மங்கையர்க்கரசியாரை சிந்தித்தோம். நேசர் என்று நம்முடைய நாயனாரை இன்று நாம் சிந்திக்க இருக்கின்றோம். சீர்வளர் சிறப்பின் மிக்க செயல்முறை ஒழுக்கம் குன்றா நாவலர் சிந்தை வாய்மை நன்மையார் மன்னி வாழும் பாவலர் புகழின் மிக்க பழம்பதி மதிதோய் நெற்றி கார்வலர் சிகரமாட காம்பீலி என்பதாகும். இது நம்முடைய நாட்டின் சிறப்பாக தனித்து காட்டாம காம்பீலி என்று நகரின் சிறப்பை எடுத்து காட்டுகிறார். இன்றைய நிலையில் அந்த திருத்தம் தமிழகம் கடந்து நிற்பதாக வரலாற்று அறிஞர்கள் குறிப்பிடுகிறார்கள். எனவே காம்பீலி என்று சொல்லக்கூடிய திருத்தலம், அந்த தலத்தினுடைய சிறப்பு என்ன அப்படின்னு கேட்டால் சீர்வளர் நாவலர் பார்வலர் கார்வலர் சிகல மாடம் என்று குறித்திருக்கிறார். பெருமைகள் மிக்க சிறப்புடைய நகரமாகவும் நாவலர் சிந்தை வாய்மை சொல் தவறாது நிற்கக்கூடிய வாய்மை உடையவர்கள் மிகுதியாக இருக்கக்கூடிய ஊராகவும் இந்த உலகத்துக்கு நிலையான புகழ் வளர்க்கக்கூடியதாக இருக்கக்கூடியது காம்பீலி என்று சொல்லக்கூடிய திருநகர். அந்த காம்பீலி என்ற திருநகரில் நெசவு தொழிலுக்குரிய குலத்தில் அவதரிக்கின்றார் நம்முடைய நாயனார். அந்நகர் அதனில் வாழ்வர் அறுவையர் குலத்து வந்தார் மன்னிய தொழிலின் தங்கள் மரபில் மேம்பாடு பெற்றார். பன்னகாவரர்க்கு அன்பர் பணி தலை கொண்டு பாதம் சென்னியில் கொண்டு போற்றும் தேசினார் நேசர் என்பார். அவரை அறிமுகப்படுத்துகிறார். அந்நகர் அதனில் வாழ்வார். காம்பீலி என்ற திருநகரில் வாழக்கூடியவர் அறுவையர் குலத்து. அறுதலால் நமக்கு நெசவு என்பது நாம் பார்க்கிறோம். அந்த பாவிலிருந்து அந்த தறியிலே நெய்யப்பட்டு பிறகு கருவி கொண்டு அதை துணிக்கின்றோம். துணிப்பதால் அதற்கு துணி என்று பெயர். நாம் சொல்லக்கூடிய அந்த தறியிலிருந்து அந்த ஆடையை நம்ம செய்கின்ற பொழுது அதை கருவி கொண்டு அறிவதனால் அந்த குலத்துக்கு அறுவையர் குலம் என்று பெயர். நெசவாளர் என்றது தான் அறுவையர் குலத்து வந்தார் என்று குறிப்பிடுகிறார். மன்னிய தொழில் தங்கள் மரபின் மேம்பாடு மிக்கார். எனவே நெசவு தொழிலில் மேம்பாடு மிக்கவராக விளங்கக்கூடியவர். அது மட்டுமல்ல, பாம்பை தனக்கு ஆபரணமாக அணிகலனாக கொண்டிருக்கிற சிவபெருமானை வணங்குகிற அன்பர். எனவே இறைவனை வணங்குகிற அடியவரிடத்திலையும் இவர் அன்புடையவராக இருப்பவர். இறைவன் மீது கொண்ட அன்பு காரணமாக அவரை வணங்குகிற அடியவரிடத்திலும் அன்புடையவராக விளங்குகிறார். ஆங்கு அவர் மனத்தின் செய்கை அரண் அடி போதுக்கு ஆக்கி ஓங்கிய வாக்கின் செய்கை உயர்ந்த அஞ்செழுத்துக்கு ஆக்கி தாங்கு கைத்தொழின் செய்கை தம்பிரான் அடியவர்க்கு ஆக பாங்குடை உடையும் கீழும் பழுதில் கோவனவும் நெய்வார். இப்போ நம்முடைய நேசநாயனார் எத்தகைய பணி செய்கிறார் அப்படின்னு இந்த ஒரே ஒரு பாட்டு அவருடைய முழுமையாக அவரை படம் பிடித்து காட்டுகிறது. ஆங்கு அவர் மனத்தின் செய்கை, தன்னுடைய நெஞ்சத்தில் சிவபெருமான் திருவடியை வைத்து கொண்டு எப்போதும் அந்த நினைப்பிலேயே இருப்பார். அரண் அடி போதுக்கு ஆக்கி, எனவே நெஞ்சத்தை சிவபெருமானின் திருவடிக்காக ஆக்கி கொண்டு ஓங்கிய வாக்கின் செய்கை. இந்த சொல் வாக்கு என்பது நாம் ஏதேதோ ஒரு வகையில் பயன்படுத்துகிறோம். ஆனால் நம்முடைய நாயனார் ஐந்தெழுத்து மந்திரத்தை சொல்வதற்காகவே பயன்படுத்துகிறாராம். அதனால் சொன்னார், ஓங்கிய வாக்கின் செய்கை உயர்ந்த அஞ்செழுத்துமே ஆக. ஆக ஐந்தெழுத்து தான் இருக்கின்றதிலே உயர்ந்ததாக சொல்லப்பெறுவது. இறைவனுடைய நாமமாக, அவனுக்கு வடிவமாக, அவருக்கு எல்லாமாய் நிற்கக்கூடியது. எனவே நம் வகையில் சொல்லணும்னா மந்திரமாக,
நாமமாக வடிவமாக இறைவனுக்கு இருப்பது அஞ்செழுத்து தான். அத்தகைய அஞ்செழுத்தை அதை இடையராது சொல்லக்கூடியவர், நெஞ்சத்தாமரையில் இறைவன் திருவடியை இடையராது நினையக்கூடியவர். வாக்கின் பணியாக அஞ்செழுத்து, உயர் அஞ்செழுத்து என்று குறிப்பிடுகிறார். அந்த உயர்ந்த ஐந்தெழுத்தை கூடியவராக நிற்கிறார். சரி, உடம்பு என்ன பணி செய்கிறது? ஆக தாங்கு கைத்தொழிலின் செய்கை தம்பிரான் அடியவர்க்கு ஆக. எனவே இந்த நெசவு தொழில் வழியாக அவர் செய்கிற பணி என்னன்னு கேட்டால், ஆடை நெய்து அதில் வரக்கூடிய அவற்றை சிவனடியார்களுக்கு மனமுவந்து கொடுக்கக்கூடிய உள்ளம் உடையவராக இருக்கிறார். சொல்றார், உடையோடு நல்ல கீழும் ஒப்பில் கோவணமும் நெய்து விடையவர் அடியவர் வந்து வேண்டுமாறு ஈயும் ஆற்றால் இடையராது அழித்து நாளும் அவர்களல் இறைஞ்சி ஏத்தி அடைவுறு நலத்தர் ஆகி அரண் அடி நீழல் சேர்ந்தார் என்றவருடைய வரலாற்றை காட்டுகிறார். ஆக உடையோடு நல்ல கீழும் ஒப்பில் கோவணம். எனவே உடை, கீழ், கோவணம் இப்படி 3 வகையான ஆடைகளை நெய்து அடியவர்களுக்கு உவந்து கொடுக்கக்கூடிய பணியினை செய்தவர் நம் நேசநாயனார் என போற்றப் பெறுபவர். எனவே சிவனடியார்கள் வேண்டும் வண்ணமாக அவர்களுக்கு விரும்பி கொடுக்கக்கூடிய பணி தலை நின்று செய்த காரணத்தினால இடையராது அந்த பணியை செய்து வந்தார். அதனால் சிவனடியார்களுடைய திருவடி வணங்குகிற பேறு பெற்றவராக, இதன் பயனாக அம்பலத்தை ஆடுகிற இறைவன் திருவடியில் இரண்டர கலக்கக்கூடிய பேறு பெறுகிறார் நம் நேசநாயனார் என்றவருடைய வரலாற்றை நம் சேக்கிழார் பெருமான் காட்டுகிறார். கற்றை வேணி முடியா தம் கடல் சேர்வதற்கு கலந்த வினை செற்ற நேசர் கடல் வணங்கி என்று காட்டுகிறார். எனவே அவருடைய திருத்தொண்டு உள்ளத்தில் இறைவன் திருவடி நினைந்ததும், வாக்கு உயர்ந்த ஐந்தெழுத்தை சொல்லவும், உடம்பால் இறைவருடைய அடியவருக்கு ஆடை முதலானவற்றை கொடுத்த அந்த பணி சிவபெருமானின் திருவடியில் இரண்டர கலக்கக்கூடிய பேற்றினை பெற்றார் நம் நேசநாயனார். அவருடைய திருவடிகளை வணங்கி நாம் நாளை மற்றொரு வரலாற்றிலே சிந்திப்போம். அன்பர்கள் தொடர்ந்து இணைந்திருங்கள். நியூஸ் 7 தமிழ் பக்தி யூடியூப் சேனல். திருச்சிற்றம்பலம்.